மன்னனுக்கும் மன்னன் வாளுக்கும் மன்னன் காடுக்கும் தோல் தைக்க வந்தவனெல்லாம் மன்னன் என்று இன்று சொல்லுவது வேடிக்கையான விஷயமாக இருக்கிறது. வரலாற்றினுடைய ஆன்மீகத்தை வளர்த்தவன், தமிழ் பற்றோடு இருந்தவன், இந்திய தேசியத்தின் முதல் சுதந்திர போராட்ட மாமன்னர், வெள்ளையனை எதிர்த்து வெற்றி கண்ட மாமன்னர் என்பது மாபெரும் பெருமைக்குரிய விஷயமாக உள்ளது. வணக்கம். அடியன் சிவராம பாண்டியன், PMT மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில கொள்கை பிறப்பு செயலாளர் மற்றும் ஒருங்கிணைந்த தூத்துக்குடி மாவட்ட தலைவர். இந்த பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது சமுதாய தலைவர் அல்ல, சாதிய தலைவரும் அல்ல, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக, இந்த இந்திய திருநாட்டிற்காக எத்தனையோ சுதந்திர போரை நடத்தி ஒரு மாபெரும் மாமன்னன் அப்படி என்றால் அது மிகையாகாது. விடுதலையாம் முதன் முழக்கம் இன்னதிரச் செய்து 13 முறை ஆங்கிலேயரை எதிர்த்து வெற்றி கண்ட புறநானூற்று மாமரவன், பரகுண சிந்தாமணி பாண்டிய மாமன்னர் காத்தப்பத்துறை புலித்தேவர் அவர்கள். புலித்தேவன் என்றாலே நெஞ்சில் வீரம் கொப்பரிக்கும் பேர்பட்ட ஒரு மாபெரும் தலைவன். பாண்டிய மண்டலத்தினுடைய மாரவர்மன் சுந்தரபாண்டிய தேவருக்கு குலசேகர பாண்டியன் வீரபாண்டியன் என்ற அண்ணன் தம்பி சகோதரர் சண்டையில்தான் இஸ்லாமிய படையெடுப்பு வந்தது. அதன் பின்பே நாயக்கர் படையெடுப்பு வந்தது. ஆகவே அதற்கு முன்பே மறவருடைய ஆட்சி, பாண்டியருடைய ஆட்சி தமிழகத்தில் எங்கும் கோலோச்சி இருந்தது சரித்திர பதிவேடுகள் மூலம் தெரிய வருகிறது. அந்த வழித்தோன்றலே கயத்தாரில் வெட்டும்பெருமாள் பாண்டிய தேவர் என்பது 1515ஆம் ஆண்டு வெட்டும்பெருமாள் பாண்டிய தேவர் தலைமையிலே வெங்கலராஜன் என்ற ஒரு வடுகபடை மன்னனை எதிர்த்து 200க்கும் மேற்பட்ட வீர மறவர்கள் மரணமடைந்தது நடுகற்களாக இன்று வரை சரித்திர பதிவேட்டில் இருக்கிறது இளவிலங்கால் போர். அதனைத் தொடர்ந்து 1715ஆம் ஆண்டு மறவர்பாளையத்தின் தலைவன் நெற்கட்டான் சவல், தலைவன்கோட்டை, உள்ளம்கொண்டான், சிவகிரி, சேத்தூர், கடம்பூர், மணியாச்சி, குருக்கல்பட்டி, சண்முகநல்லூர் என்று 18 மறவர்பாளையத்தை ஒன்றிணைத்து ஒரு மாபெரும் போர் படையை நடத்தியவர் மாமன்னர் பூலித்தேவன். சிவனோடு மிகுந்த அதிக சிரத்தையில் இருந்ததனால் பூலி சிவஞான பாண்டியன் என்றும், அவரது புத்திரருக்கு வெள்ளப்பாண்டியன் என்றும், அவரது மருமகனுக்கு ஸ்ரீலஸ்ரீ ராஜரிஷி ராமபாண்டியன் என்று இன்று வரை நெற்கட்டான் செவலில் வழிபாடு செய்கிறது. ஆகவே பாண்டியர்களுடைய வழித்தோன்றல் கடைசி மாமன்னர் பூலித்தேவன் தான் என்பதற்கு இது ஒரு மாபெரும் வரலாற்று சான்று. மன்னனுக்கும் மன்னன் வாளுக்கும் மன்னன் காடுக்கும் தோல் தைக்க வந்தவனெல்லாம் மன்னன் என்று இன்று சொல்லுவது வேடிக்கையான விஷயமாக இருக்கிறது. வேறுபட்ட ஒரு சரித்திர பதிவேட்டு மன்னன், வரலாற்றினுடைய ஆன்மீகத்தை வளர்த்தவன், தமிழ் பற்றோடு இருந்தவன், இந்திய தேசியத்தின் முதல் சுதந்திர போராட்ட மாமன்னர், வெள்ளையனை எதிர்த்து வெற்றி கண்ட மாமன்னர் என்பது மாபெரும் பெருமைக்குரிய விஷயமாகும். ஆகவே மாமன்னர் பூலித்தேவரை செப்டம்பர் 1 ஆவணி திங்களில் பிறந்த அந்த மகா மறவரை, அந்த தமிழ் மறவனை தமிழ் சமூகமும் ஒட்டுமொத்த முக்குளத்தோரும் போற்றி வணங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.